அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு 1/1/2024 மகர ராசியில் பிறந்த உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மகர லக்கணம் மகர ராசி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் 2024 என்ன பலன் செய்ய காத்திருக்கிறது என்ற சிறிய ஆய்வு. நேயர்களே, லக்னாதிபதியான ராசியாதிபதியான சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கார். இந்த 2024 பிறந்த லக்கணம் 1/1/2024 வருடம் பிறந்திருக்குது இல்லைங்களா? அந்த லக்கணம் கன்னி லக்கணம். அன்றைய நட்சத்திரம் மக நட்சத்திரம். அப்படி இந்த நிலையில் இந்த மகர லக்கணத்தில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ராசியில் பிறந்தவர்களுக்கும் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த ஆண்டில் முக்கியமான பரிகாரங்கள் பண்ணியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க. மகர ராசிக்கு பயங்கரமான தைரியமும் ஒரு வீரமும் இதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற நிலையில் உடனே பயங்கரமான ஸ்பீடில் இறங்கிடுவீங்க. அதனால் காரணம் லக்னாதிபதியே 2ல் போய் உட்கார்றாரு சனி பகவான். அவர் 2ல் ஆட்சி தான். அப்போ நடக்கிற திசை, இந்த வருடம் பிறக்கும்போது நடந்த திசை கேது திசை நடக்குது. கேது பகவான் எங்கே இருக்கிறாரு? நீங்கள் போய் தனஸ்தானத்தில் உட்கார, அவர் நிலத்தில் போய் உட்காந்து, நிலத்தத்துவம் கன்னி வீடு உபயநிலம். அது எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, மக நட்சத்திரத்தில் இந்த வருஷம் பிறந்திருக்குது. சந்திரன் மகத்தில் இருக்கிறாரு. மகர லக்கணத்துக்கு சந்திரன் 7 கூடையவராய் 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. அந்த 8ல் உட்காந்துருக்கிற கிரகத்துடைய சாரத்தில் தான் அந்த சார அதிபதி கேது பகவான் நீங்கள் போய் 2ஆம் இடத்துல சனி பகவான் போய் 2ஆம் இடத்துல கும்பத்தில் உட்கார 8ஆம் இடமாக போயிடுது. அப்போ அங்கே என்ன நடக்குதுங்க அப்படின்னா, மகரத்தில் பிறந்தவங்களுக்கு நிலத்தினாலையும் சகோதரனாலையும் உடன் பிறந்தவர்கள் ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவங்களாலையும் பொருளாதாரத்திலையும் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படுது. அப்போ அதனால் அவசரப்பட்டு ஒரு நிலத்தை விற்கிறது, அவசரப்பட்டு ஒரு நிலத்தை வாங்கிறது, ரெண்டுமே சரியான நிலைக்கு வரல. அடுத்து 7 கூடைய 7ஆம் இடம் கூட்டு தொழில், மனைவி, நண்பர்கள் இதெல்லாம் சேரும் 7ஆம் இடத்துல. இப்போ இந்த 7 கூடையவர் மகர ராசி மகர லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 7 கூடையவர் 8ஆம் இடத்துக்கு போகலாமா? போகக்கூடாது. ஆனால் லக்னாதிபதியான சனி பகவான் சந்திரனை பார்க்குறாரு. அப்போ 7ஆம் இடமான பொருளாதார நிலையிலையும் தொழில் நிலையிலையும் சின்ன சின்ன சிரமங்களை கொடுக்குது. ஆக தொடர்ந்து இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவிட்டத்தில் பிறந்திருக்கிறாங்க பார்த்தீங்களா? அவிட்டம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் 2 பாதம் அங்கே இருக்குது. 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் அதிகமான கெடுபலன் இல்லை, தொந்தரவுகள் இல்லை. அவங்களுக்கு என்ன சொல்லலாம்? அப்போ தொந்தரவு இல்லைன்னா லாபம் நடக்குதா, சிறப்பு நடக்குதா அப்படின்னா அப்படியும் சொல்ல முடியல. அப்போ என்ன செய்ய காத்திருக்குது? உத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சுப விரயம். உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு உத்திராட நட்சத்திரம் மகரத்தில் இருக்குது. உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு சுப விரயம். திருவோணத்தில் பிறந்தவங்களுக்கு கூட்டு தொழில் இது சம்பந்தமான நிலையில் மாறாமல் இந்த வருஷத்தை அப்படியே அதிகப்படுத்தாமல் ஓட்டிக்கிறது இந்த வருடத்தை. அதே மாதிரி நம்மளுடைய பேச்சை நிதானமாக பேசுகிறது. இப்போ ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்து நடக்குது, அங்கே போய் என்ன பொதுவானதோ என்ன நியாயமோ அதை பேசலாம், அல்லது பேசாமல் உட்காந்துக்கலாம், அல்லது விசேஷத்தில் கலந்துக்காமே இருந்துக்கலாம். இதெல்லாம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு இதை யோகம்னே சொல்லலாம். யோகம்னா நஷ்டம் கிடையாது, பயம் விலகிறது. 2023 ஏற்பட்ட தடைகள், தொந்தரவு, உடல் ரீதியான பிரச்சனை, சகோதரருக்கு ஏற்பட்ட தொந்தரவு பிரச்சனை, நமக்கு இந்த இவ்வளவு லாபம் கிடைக்கல, இந்த காரை மாற்றிடுவோம், இந்த வண்டியை மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நடக்காமல் இருந்தது. உடலில் ஏற்பட்ட ஒரு சில தொந்தரவு பிரச்சனைகள், அதனால் மன வேதனைகள், அதெல்லாம் இந்த 2024 அவிட்டத்தில் பிறந்த மகர ராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் தீர்ந்து 2024 புத்துணர்வு பெறுவீங்க அப்படிங்கிறது என்னுடைய ஜோதிட கணிதம். அப்போ உத்திராடம் திருவோணத்தில் பிறந்தவங்களுக்கு ஆபத்து நடக்க போகுதா, பிரச்சனைகள் வரப்போகுதா அப்படின்னா ஆபத்தில் பிரச்சனைகள் இருக்குது.
அப்போ இந்த பிரச்சனைகள் ஆபத்துகள் வராமல் இருக்க என்ன செஞ்சுக்கிறது, அதுக்கு உண்டான பரிகாரம் கரெக்டாக புதன்கிழமையும் சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் கோயிலில் நீங்கள் உத்திராடத்துலேயும் திருவோணத்துலேயும் பிறந்தவங்களுக்கு மட்டும் அவிட்டத்துக்கு போகிறதுனா போய்க்கலாம், அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க போகிறதுனா போங்க. ஆனால் உத்திராடம் திருவோணம் அவசியம் ஆஞ்சநேயர் கோயிலில் போயிங்க. பச்சை கலரில் துளசி, வெள்ளை கலரில் மல்லிகைப்பூ, மல்லிகைப்பூவும் துளசியும் ஆஞ்சநேய பெருமானுக்கு வாங்கி கொடுத்து உங்கள் பேரில் கண்டிப்பான முறையில் சனிக்கிழமையும் புதன்கிழமையும் அர்ச்சனை பண்ணணுங்க. அர்ச்சனை பண்ணிவிட்டு யாருக்காவது ஒரு நபருக்கு சாப்பாடு, அன்னதானம் சாப்பாடு கொடுத்துட்டு கொஞ்சம் வெண்ணெய் வாங்கி ஆஞ்சநேயர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க நெஞ்சில் வச்சு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணுவாங்க. அந்த வெண்ணெயை கொஞ்சம் பிரசாதமாக வாங்கிட்டு வந்து தினமும் நம்ம சாப்பிடும்போது அந்த வெண்ணெயை உருக்கி நெய்யில் கலந்து வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் விட்டு சாப்பிட்டுக்கிறது. இது ஒரு பரிகாரம். இது ஒன்றும் பெரிய செலவோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதை செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நாக்கு சூதானமாக இருக்கும். நம்ம நாக்கு யாகவாராயனும் நாக்காக்க காவாக்கார் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அப்படின்னு சொல்லி ஒரு குறள் உண்டு. இந்த மகரத்தில் பிறந்தவங்க அநேகமாக உத்திராடம் திருவோணத்தில் பிறந்தவங்க மனைவி, மக்கள், குழந்தை, தொழில், உங்களுடைய நடவடிக்கை, நண்பர்கள் ஸ்தானம் இதெல்லாம் பாதுகாக்கிறீங்களே இல்லையோ, ஆனால் நாக்கை பத்திரமாக வச்சுக்கோங்க. அதிகமாக சுரட்டிடக்கூடாது. நம்ம நல்ல நன்மையை சொல்லுவோம், அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். பாதி பேர்த்துக்கு பிடிக்கும், பாதி பேர்த்துக்கு பிடிக்காது. பாதி பேருக்கு நம்ம பகையாயிடுவோம். பாதி பேர் நம்மளை வாழ்த்துவான், பாதி பேர் நம்மளை தாழ்த்துவான். இது நமக்கு தேவையில்லை. அதனால் இதிலிருந்து இந்த நாவை காத்துக்கிறதுக்கு நெய் சாப்பாடு சாப்பிட்றீங்க. அந்த நெய் ஆஞ்சநேயர்கிட்டருந்து வந்திருக்குது. அதனால் அவர் உங்களை காப்பாற்றுவார். கண்டிப்பாக உத்திராடம் திருவோணத்தில் பிறந்தவங்க போய் ஆஞ்சநேயர் கோவிலில் அர்ச்சனை பண்ணி உங்களை காத்துக்க வேண்டியது தலையாய கடமையை எடுத்துக்கணும்னு கூறி, அடுத்து இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்த உத்திராடம், திருவோணம், அவிட்டம், மகர ராசி, மகர லக்கணம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் புத்தாண்டு பலனை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். தயவு.